வணக்கம், என் பேர் ஆனந்த். தம்பி தான் இதில் வந்து நடிச்சிருக்காங்க. போதகுருன்னு ஒரு கேரக்டரு. தம்பி கூட வந்தோம். சரி, தம்பிக்காக சொல்லலை, உண்மையிலேயே வந்து ஹீரோயின் இல்லாமல் ஒரு படம் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த படம் நல்லாயிருக்கு. சரி, எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். இன்னொரு சில இது ஃபேமிலி ஆடியன்ஸை போய் பார்க்க வேண்டிய படம் தான், பாருங்கள். நல்லா நடிச்சிருக்காங்க தம்பி. சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு. போதகுரு என்ற பேர் வந்து போதகுரு, நல்லா நடிச்சிருக்காங்க. சரி, எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி படத்துக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. படம் விருப்பம். மியூசிக் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்க மியூசிக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மியூசிக் போய் நல்லா என்ன சொல்கிறேன், நல்லா சாங் இல்லாமல் அழகாக சூப்பராக போயிட்டுருக்கு. பாருங்கள். நன்றி, வணக்கம். சிவி வந்து அவர் எப்போயுமே சூப்பர் தானே. அவருக்கு என்ன குறை? அவர் எப்போயுமே போல் செம்ம ஜாலியாக இருக்கார். அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சரி, டேரக்டர் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காருன்னு தெரியுது. நல்லா டேரக்டருக்கு ஆல் த பெஸ்ட். இந்த படம் சொல்லப்போனால் திரும்பவும் சொல்கிறேன், இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம், போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எந்த போரிங்னஸ்மே இல்லை மூவியில். ஸோ நல்லா த்ரில்லிங்கான ஒரு மூவி. ஏன்னா நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கண்டுபிடிக்கிற மாதிரி கதை கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட்டில் போயிட்டு அந்த ட்விஸ்ட்டு மாறும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ சிபிராஜ் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். ஸோ ஆல்ரெடி அவர் நாய்கள் ஜாக்கிரதை மூவிலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹீரோவாக அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவர் அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி நடிச்சிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை, எங்கேயும் போர்னஸ் இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து ட்விஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் கொண்டு வரும்போது ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்டோரி அப்படின்றது புரிஞ்சிருந்துச்சு. ஸோ சூப்பர், எல்லாமே சூப்பர். எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அமேசிங் மூவி. ஆக்சுவலி இதில் வந்து எல்லாரையும் அவேர்னஸாக இருக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸாக எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும். இப்போ ஒரு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை முக்கியமாக எடுத்துக்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை தனியாக விட்டுட்டு அந்த மாதிரி எடுக்காமல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். 2 hours எப்படி போனதுன்னு தெரில. 10 hours படம் வந்து பேர் 10 hours, ஆனால் 2 hours படம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நல்லா இருந்தது. சிபிராஜ் சாரோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அல்டிமேட். பேக்ரவுண்ட் ரொம்ப மைல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல மியூசிக்கில் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. படம் வந்து விறுவிறுப்பாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது, போர் அடிக்கல படம். அவர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவும் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சோஷியலுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க கதை. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஐயா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா படம். 10 hours நடக்கிற கதை, பஸ்ஸில் நடக்கிற கதை, எங்கேயும் வெளியிலே இல்லை. அவ்வளோ ஒரு கொலை நடக்குது, அதை தேடிட்டு போகிறார் சிபிராஜ் சார். அது சீட்டு நுனியில் வர வைக்கிறாரு. எப்படி கொலை நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே படம் பார்க்கலாம். அவங்க அப்பாவுக்கு ஒரு 100வது நாள் மாதிரி சிபி சாருக்கு 10 hours அப்படி தான் நான் சொல்ல முடியும் என்னால். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் வெற்றி படம் அமையணும். இன்னும் நல்லா அவர் நிறைய பண்ணுவார். அவர் நம்பிக்கை இருக்குது. படம் போரே அடிக்கல. சீட்டு நில நிற்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒன்றும் போர் அடிக்கவே இல்லை. பாட்டு இல்லைனாலும் போர் அடிக்காமல் போகுது. அதுதான் உண்மை. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். சிபிராஜ் சாருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. அதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு எப்படின்னா பாட்டு கிடையாது, ஹீரோயின் கிடையாது, சோலோவாக விளாண்டுருக்காப்புல. நண்பர் ஒருத்தர் போதகுருன்னு ஒரு கேரக்டர் வந்து பஸ்ஸில் வருவாப்புல. அவருக்காக நாங்கள் வந்தோம். நல்லாவே இருக்குது படம். பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. டைரக்ஷன், மியூசிக்கு, கேமரா ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல படம், சூப்பர் படம். செம்மையாக இருந்தது அங்கிள். எல்லா சீன்ஸுமே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாமல் ரொம்ப த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் இருந்தது. ஹீரோ செம்மையாக நடிச்சிருந்தாரு. செம்மையாக இருந்தது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆரம்பித்த மாதிரியே முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது அங்கிள். 10 hours நாங்கள் 2 hours பார்த்தோம். 10 மணி நேரமும் ஒரு நிமிஷமும் செம்மையாக இருந்தது. 10 மணி நேரமும் 10 மணி நேரமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா எல்லாமே படமே பிடிச்சிருக்கு. அப்புறம் அதில் தனியாக சொல்ல முடியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி. நல்லா இருக்கு. படத்தில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஓட்டு போடுற ஒரே ஒரு உரிமை தான் ஜனங்களுக்கு இருக்குது, அதையும் பறிச்சிடாதீங்கன்றது எவ்வளோ நல்ல அருமையான ஒரு மெசேஜ். அழகாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு.
ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருக்குது. நல்லா பாஸ்டா, நல்ல ஃபைட்டு, நல்லா கதையும் நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு நான் தான் காஸ்டியூம். ஆமாம், நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, நல்லா ஓடும் சார். எல்லாம் நல்லா இருந்துச்சு சார், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர் நடிப்பு சார், நல்ல நடிப்பு, நல்ல திறமையான நடிப்பு. தேங்க்ஸ் சார். நல்லா இருந்தது. அது லாஸ்ட் சீன் ஃபைட் நல்லா கதை. ஹாய், 10 hours படம் வந்து பார்த்தேன். நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், ஆசையாக வந்து பார்த்தேன். ஸோ சிபிராஜுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமையும்னு நினைக்கிறேன். இளையராஜா கலைபெருமாள் சார் வந்து டேரக்டர், வந்து டெபியூட் டேரக்டர், ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நல்லா விறுவிறுன்னு போகுது. பட் சின்ன சின்ன தவறுகள் இருக்குது, அது என்னங்கிறது பெருசாக தெரியலது. என்னென்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி மாற்றிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் யார் கொலை பண்ணா அப்படிங்கிறது அது தெரியாமல் கொண்டு போய் முடிச்சிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் வந்து தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரி இது நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தையினால வச்சு இது பண்ணிடாதீங்க. ஸோ கட்டாயமாக நான் உண்மையாக தான் சொல்வேன், பொய் சொல்ல மாட்டேன். ஸோ ஒன்லேருந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக விறுவிறுப்பாக போகுது. ஸோ இயக்குனருக்கும் அந்த ஹீரோவுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக அவங்க தான் வந்து முக்கியமான அதனுடைய தூண்கள் மாதிரி செயல்பட்டுருக்காங்க. ஸோ படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. 10 hours படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு சீனாக இருந்தாலும் என்னை வச்சு தான் படமே ட்ராவல் ஆகுது. ஆனால் அது கூட நான் இதாக சொல்ல வரல. படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, விறுவிறுப்பாக இருந்தது. நான் கூட ஒரு சீன் தானே பண்ணியிருக்கோம் எப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு சீன் கூட எனக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா படம் அந்தளவுக்கு வந்து விறுவிறுப்பாக இருக்குது. சிபிராஜ் சாரோட படம் கேரக்டர் ரொம்ப இவ்வளோ நாள் பண்ணதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைரக்டர் வேறு லெவல், ஃபஸ்ட்டு படம்னாலும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். வேற லெவல், நல்லா இருந்தது. மியூசிக் எதுவுமே இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. எல்லாரும் பார்த்தா தெரியும், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. படம் சூப்பராக இருந்ததுங்க. அந்த 10 hours சஸ்பென்ஸு, நெக்ஸ்ட்டு என்ன ஆகுங்கிறது ஒரு த்ரில்லிங் சஸ்பென்ஸ் இருந்தது. நம்ம ஒரு படத்துக்கு போனாக்க நம்மளே வந்து டைரக்டரை மாறிட்டு நெக்ஸ்ட் இவர் தான் இருப்பார்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இதில் வந்து நம்மளோட ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதே தான், இவர் தான் கொலை பண்ணான்னு ஒரு கன்க்ளூஷன் உண்டு. பட் ஃபைனலி அந்த யார் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சது இட்ஸ் அ ரியலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. படத்தோட ஸ்பெஷாலிட்டி அந்த 10 hours கொடுத்ததுனால அவங்க அந்த விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போனாங்க. அதில் ஒரு சாங் கூட இல்லாமல் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு த்ரில்லர் படம் வித் ஃபேமிலி பார்க்குற மாதிரி ஒரு மூவி, ரொம்ப நல்லா இருக்குது. எலெக்ஷன் பற்றி சொன்னது வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ். நம்மளுக்கு இது வந்து அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டரை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து நானும் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். பஸ்ஸில் நடந்தது அந்த ஒரு த்ரில்லிங்காக, இவர் கொலை பண்ணியிருப்பாரா இவர் கொலை பண்ணியிருப்பாரான்னு அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிபி சத்யராஜ் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட ரெகுலர் மூவி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது, ஒரு ஈகர்னஸ் இருக்கும்ல, அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன, அந்த மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் இஸ் குட் அண்ட் ஸ்டண்ட்டும் சூப்பராக இருந்தது. ஃபைட்டிங் எல்லாமே, ஃபைட் இதெல்லாம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப நல்ல த்ரில்லர் படம் தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கணும். எல்லாம் எனக்கு மியூசிக் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் மியூசிக்லாம் எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு சார், நல்லா போயிட்டுருக்கு சார். பார்த்தாலும் நல்ல கால் போலீஸ் எப்படி என்ன வேணுமோ அதுக்கு தேவையானதெல்லாம் நடிச்சிருக்காரு சார், நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வராங்கனாக்கா ஊழல், மக்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளடிக்கிறாங்க, எல்லாத்தையும் மக்கள்கிட்டேருந்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு உரிமையாக ஓட்டு உரிமை இருந்தது, அதையும் மக்கள்கிட்டேருந்து பறிக்கிறாங்க, ஒரு கும்பல் பறிக்குது. அது வேணாம், அது மாதிரி ஆளுங்களே வேணாம் அரசியலுக்குன்ட்டு அவங்கள வீழ்த்துறது தான் கதை. தாராளமாக வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போர் அடிக்காமல் போகுது.